இன்றைய வேத வசனம் மத்தேயு 21:22. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளையெல்லாம் பெறுவீர்கள். அன்று ஒரு கோடை கதிரவன் தகிக்கும் அனலை கக்கிக் கொண்டிருந்த நேரம். பெரிய மலை பகுதியில் அங்குச்செட்டி அருகே மலைக்காடுகளில் உயர்ந்த மரங்கள் கூட வாடி நின்றன. அங்கு வாழும் பூசாலியின மக்கள் தங்கள் உணவிற்காக கிழங்குகளை தோண்ட காடுகளுக்கு சென்றனர். காலையிலிருந்து அலைந்து திரிந்த களைப்புடன் ஜான் பாலும் அவனது தம்பியும் இளைப்பாற எண்ணினர். நாவோ வறண்டது. தண்ணி தாகத்தால் ஜான் மிகவும் துன்புற்றான். தன் தம்பியிடம், தம்பி, என்னால் ஒரு எட்டு கூட வைக்க முடியாது, தண்ணீர் தாகம் வாட்டுகிறது என்றான். அதற்கு தம்பி, அண்ணா, இன்னும் கொஞ்ச தூரம் தானே, அந்த பாறை குழியில் தண்ணீர் இருக்குமா என்றான். தம்பி அந்த மலை பகுதியில் பாறைகளிடையே பள்ளமான சுனையில் இருக்கும் நீரைத்தான் பருக வேண்டும். 3 குழிகளில் இருவரும் தேடி பார்த்து ஏமாந்து போயினர். 4வது குழியை தேடி வந்தனர். என்ன ஏமாற்றம்! குழியோ வறண்டு போயிருந்தது. அண்ணனின் கண்கள் கண்ணீர் வடிக்கும் நிலையில் இருந்தன. தண்ணீர் தாகத்தால் மிகவும் வேதனைப்பட்டான். தம்பிக்கோ துக்கம் தாங்க முடியவில்லை. என்ன செய்வதென்றும் தெரியவில்லை. ஜான் பால் உள்ளத்தில் ஜீவ தண்ணீராம் இயேசுவின் நினைவு மெல்ல எழுந்தது. சில மாதங்களுக்கு முன் அந்த பகுதிக்கு டேவிட் என்ற மிஷினரி ஒருவர் வந்து தங்கினார். பார்த்தால் அதிகம் படித்தவர் போல் காணப்பட்டாலும் கூட அவர்களோடு சிறு குடிசையில் தங்கினார். இயேசு எனப்படும் ஒருவரே தெய்வமென அங்குள்ளவர்களுக்கு எடுத்து கூறினார். முடிந்த உதவிகளையும் செய்தார். சுகமில்லாதவர்களுக்காக அவர் தெய்வத்திடம் வேண்டின போது உடனே சுகம் கிடைத்தது. எனவே அநேகர் அவரிடம் போய் அவர் கூறுவதை கேட்டார்கள். ஜான் பாலும் அவருடைய அன்பினால் கவரப்பட்டு இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு தன் பெயரையும் ஜான் பால் என மாற்றி திருச்சபையில் சேர்ந்து விட்டான். திடீரென ஜான் பாலுக்கு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை கானானுக்கு வழி நடத்தின வழியில் வனாந்திரத்தில் மக்கள் நீர் இல்லாமல் தவித்தபோது மோசே கண்மலையை கோல் கொண்டு அடிக்க கண்மலையிலிருந்து நீர் புறப்பட்டு வந்ததை டேவிட் ஐயா சொன்னதை நினைவு கூர்ந்தான். உடனே, இயேசுவே, ஐயா, தண்ணீர் தாகம் ரொம்ப வாட்டுதையா, இப்போவே எங்களுக்கு தண்ணீர் வேணும் சாமி, நீ ஜீவிக்கிற தெய்வம் அல்லவா, எங்களுக்கும் தண்ணீர் தாரும் என்று மன்றாடி முழு நம்பிக்கையுடன் கையை பாறை குழிக்குள் விட்டான். சல சல என்று தண்ணீர் ஓசை கேட்டது. இருவரும் அள்ளி அள்ளி பருகினர். அவனது விழிகளில் ஆனந்த கண்ணீர். தம்பிக்கு ஆச்சரியமும் ஆனந்தமும் பெருகியது. அவன் உள்ளத்தில் நம்பிக்கை சுடர் விட்டது. இனி இந்த கடவுளைத்தான் வணங்க வேண்டும் என்று உறுதி பூண்டவனாய் அவனும் தண்ணீரை மகிழ்ச்சியோடு பருகினான். இருவரும் தேவாதி தேவன் அருளிய தண்ணீருக்காய் நன்றி பலிகளை செலுத்தினர். அருமையானவர்களே, ஜெபத்தில் நம்ம கேட்கும்போது நிச்சயமாய் ஆண்டவர் பதில் கொடுப்பார். விசுவாசத்தோடு கேட்கும்போது பதில் உண்டு. இந்த பூசாலி இன அந்த பழங்குடி மக்களின் விண்ணப்பத்துக்கு பதில் அளித்த தேவன் இன்றைக்கும் அற்புதம் செய்கிறவராக இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். உங்கள் வாழ்க்கையில் எந்த விதமான கடின பாதையிலே நீங்கள் போய்கொண்டிருக்கிறீர்களோ எனக்கு தெரியாது, தேவன் அறிவார். விசுவாசத்தோடு அவர் முன் மண்டியிடுங்கள். நிச்சயமாய் அவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார்.
எங்களை நேசிக்கிற அன்பின் தகப்பனே, நீர் இன்றைக்கும் அற்புதங்களின் தேவனப்பா. ஆண்டவரே, என்னோடு கூட ஜெபிக்கிற அந்த அருமையான சகோதரனுக்கு சகோதரிக்கு ஆண்டவரே ஒரு அற்புதத்தை செய்து நீரே ஜீவனுள்ள தேவன் என்பதை வெளிப்படுத்துவீராக, அவர்களுடைய கண்ணீரை துடைப்பீராக என்று ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. கலங்காதே திகையாதே விசுவாசியே, கலங்காதே திகையாதே விசுவாசியே. கல்வாரி நாயகன் கைவிடாரே, கல்வாரி நாயகன் கைவிடாரே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே.